அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் என்ன பலனை செய்யும் சொல்லி பார்க்கலாம். இது பல ஜாதகங்கள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்து. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் யாருக்காச்சும் இந்த குருவும் சனியும் சேர்ந்துருக்குதா பாருங்கள். சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குதா பாருங்கள். இது 100% பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்ப நிம்மதி இருக்காது. ஆனால் சொத்து சுகம் அதிகமாக இருக்கும். அனுபவிக்க மகன் இருக்க மாட்டாங்க. புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். அதே போல் குரு சனி இணைவு பிரம்ம தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவியை பிரிவினையை ஏற்படுத்தும். இப்போ நம்ம ராமருக்கு பார்த்திங்கன்னா குரு சனி இணைவு இருக்குது. அது அடிப்படையிலேயே கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சாங்க. கடைசி மட்டும் அவங்களால் சேரவே முடியல. அன்பு பாசங்கள் நிறைந்திருந்தாலும் பிற உறவுகளால் அவங்க பிரிக்கப்பட்டார்கள். இதுதான் உண்மை. குரு சனி இணைவு இருந்தால் அனைத்து ஜாதகர்களும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரம்மஹஸ்தி தோஷத்தை கழிச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களால் வாழ முடியும். குரு சனி இருந்திருந்தால் திருமணம் நடந்திருந்தாலும் 20 வருடங்கள் கழித்தோ அந்த தம்பதிகளை பிரிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த குரு சனி இணைவு பிரம்மஹஸ்தி தோஷம், இந்த தோஷம் மிகவும் கொடுமையான தோஷம். பணம், அதாவது பெரிய பணக்காரராக இருந்தாலும் குடும்பத்தை பிரிச்சிடும். அவருக்கு மன நிம்மதியின்மை ஏற்படுத்திடும். அதனால் இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை கழிப்பது நல்லது. பிரம்மஹஸ்தி தோஷம் கழிக்க முடியாதவர்கள் காளியம்மாள் கோயிலுக்கு சென்று நட்சத்திரம் ராசி லக்கணத்தை சொல்லி 9 வாரங்கள் விளக்கு போட்டால் அவங்களுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் கழியும். கருத்தில் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய திருமண தடையை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்தை குறிக்கும். அதனால் நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.